Hi friends, Assalamualaikum. Welcome to Farsha Health and Beauty channel. First of all, என்னோட வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க வந்த உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா உங்களோட ப்ரிஷியஸான டைமை ஒதுக்கி என்னோட வீடியோ பார்க்கறதுக்காக. வாங்க நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வெறும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சிக்கன் மஞ்சூரியன் செய்யணும்னா அந்த சிக்கனை ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். சிக்கன் மஞ்சூரியனுக்கு நான் இந்தமாரி எலும்புள்ள பீஸா தான் எடுத்திருக்கேன். எனக்கு சக்கைக்கறி பிடிக்காது, அதனால் நான் எலும்புள்ள பீஸா தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் 1 டீஸ்பூன், பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, ஒரு முட்டை, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் நிறைய எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டும் கூட. இதில் பார்த்திங்கன்னா ஜிங்க், அயன் அண்ட் விட்டமின் B12 இருக்குது. இப்போது 100 கிராம் சிக்கனில் பார்த்திங்கன்னா 31 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு 100 கிராம் சிக்கன் நம்ம டயட்டில் இருந்தாலே போதுமானது. ஏன்னா அதிலே நமக்கு தேவையான பாதி ப்ரோட்டீன் நமக்கு சிக்கன்லேருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிருது. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு தான் போன் உள்ள சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மாதிரி போன் இல்லாத சிக்கன்லேயும் ட்ரை பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை 15 மினிட் மேக்னேட் பண்ண விட போகிறோம். ஏர் ஃப்ரையரில் நம்ம எப்படி சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு சிக்கன் எப்படி இதில் வேக வைக்க போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்து இந்த மாதிரி அந்த ட்ரேயில் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம 1 by 1 சிக்கன் அடுக்கி வச்சு டெம்பரேச்சர் அண்ட் டைமிங் மட்டும் செட் பண்ணோம்னா போதும். அதுவாகவே பேக் ஆகி ஸ்டாப் ஆகிடும். வெறும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சு எப்படி நம்ம வானல்லையும் செய்கிறதுன்றதும் நான் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வச்சுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு வைக்க போகிறேன். எவ்வளோ டிகிரி செல்சியஸ்? 180 டிகிரி செல்சியஸில் இதில் சிக்கன் இது பண்ணணும்னு போட்டிருக்கு. நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 20 மினிட்ஸ் நான் வச்சுக்கிறேன். வானலில் செய்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணியாச்சு. வானலில் செய்கிறதுக்கு நான் இந்தமாரி ஃப்ளாட்டான வானல் தான், கடாயை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் தான் நமக்கு சிக்கன் ஈக்குவலாக வெந்து வரும். அதுக்கு நான் வெறும் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஊற்றிக்கலாம். சிக்கன் போட்டுக்கிறேன். இந்தமாரி எல்லாத்தையும் வச்சு சிம்லே வச்சு குக் பண்ணால் நமக்கு ஆயிலே தேவைப்படாது. இதிலே நம்ம சிக்கன் வேக வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஆயிலுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நமக்கு ஏர் ஃப்ரையரில் உள்ள சிக்கன் பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எல்லாமே வெந்துருச்சு. நம்ம டைமர் செட் பண்ணால் மட்டும் போதும்.
ஏர் ஃப்ரையரில் செஞ்ச சிக்கன் சூப்பராக வெந்து வந்திருக்கு. கடாயில் செஞ்ச சிக்கனும் ரெடியாக ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க, நல்லா கிறிஸ்பாக இருக்கும். வெறும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சு மேக் பண்ணது. நெக்ஸ்ட்டு ஒரு வானலில் நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணால் அதுக்கு மேலே தேவைப்படாது. கட் பண்ணி இஞ்சி பூண்டு ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுறேன். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸ்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டோம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு இதை நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இது கிரேவியாக வேணுன்றனால நான் இதில் ஊற்றிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் எல்லாமே ஊற்றுனதுக்கப்புறம் நான் சிக்கன் போட்டிருக்கேன். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வெறும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சு நம்ம சிக்கன் மஞ்சூரியன் செஞ்சிட்டோம். இதை நீங்கள் சாம்பார் சாதம், ரச சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் டயட்டில் இருந்தால் கூட இந்த ரெசிபி உங்களுக்கு சிக்கன் மஞ்சூரியன் ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வெயிட்டே போடாது. இதில் நிறையா ப்ரோட்டீன் கண்டென்ட்டு தான் இருக்குது, அதனால் பயப்படாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான வீடியோ வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.